நம்ம வந்து டைம் என்ன ஆகுது 8:28. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம போய் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இருக்கா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கடையில் தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. ஸோ அங்கே தான் வந்து நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தங்கியிருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அங்கே போய்க்கிறோம். ஸோ வாங்க நம்ம போயிட்டு சாப்பிடுவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மூணாறில் கார்டன், சில்ட்ரன்ஸ் ப்ளே கார்டன் வந்திருக்கோம். ஸோ வாங்க. ஓகே. ஹாய் வியூவர்ஸ், இதான் வந்து ஃபால்ஸ். இப்போ மழை இல்லாததுனால அங்கே தண்ணி இல்லை, ஆனாலும் மைன்யூட்டாக அங்கே தண்ணி வருது. ஜூம் பண்ணிக்கலாம். எவ்வளோ மிஸ்ட் இருக்குது மிஸ்டியா. தண்ணி மழை இல்லாதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி வந்து இந்த சைடு இது கீழே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கிட்ட போய் எப்படி கீழே கொஞ்சம் லைட்டாக ஃபால்ஸ் கீழே தெரியும். ஸோ அதுதான் அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். இங்கெல்லாம் நிறைய மழை வந்து தண்ணி வந்தால் வந்து சூப்பராக இருக்கும் ஃபால்ஸு. ஆனால் இப்போ மழை இல்லாததுனால கிளைமேட் மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அதுக்காக வந்து இப்போ தண்ணி இல்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஃபால்ஸில் டேம்லலாம் தண்ணி எப்படி பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி வந்து மூணாறில் செகண்ட் டேவாக வந்து நம்ம தேர்ட் பிளேஸை பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாறு வாட்டர் ஃபால். இது வந்து இப்போ கொஞ்சம் சின்ன வாட்டர் ஃபால் நம்ம போகிறது. சரி, அதுக்கு நான் அங்கிட்ட பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபேமிலி வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜாலியாக தண்ணியில் நனைஞ்சு அவங்களையும் பார்க்கலாம் நீங்கள். ஓகே. இப்போ நம்ம வந்து மூணாறில் செகண்ட் டேவாக ஃபோர்த் பிளேஸில் இருக்கோம். கல்லார் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்களா? நல்லா அந்த கிட்ட இருந்து வருது, அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து இது வந்து முடியும். இப்படி என்ன காட்டுது. நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கோம். என்ஜாய் பண்ணுறேன், சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். அடைக்கிட்டு என்ஜாய் பண்ணுறியா? என்ஜாய் பண்ணுறியா? என்ஜாய் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுறியா? நீ என்ஜாய் பண்ணுறியா? வைபாக இருக்கா? நியூ கெஸ்ட் சேனல், நியூ கெஸ்ட். நெக்ஸ்ட் ஹாய் யூவர்ஸ், இன்னைக்கு வந்து செகண்ட் டே கேரளாவோட 5th இடத்துல வந்திருக்கோம் மூணாறில். இது வந்து கேரளா ஃபார்ம். இங்கே வந்து ஏலக்காய், மிளகு இந்த மாதிரியான தரலாம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம். இல்லை நம்ம இப்போ அடுத்தது நம்ம வந்து எலிஃபண்ட் சஃபாரி போகிறோம். அது வந்து மீட் பண்ணுறோம். ஓகே. ஹாய், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? எலிஃபண்ட் சஃபாரி. வாங்க வாங்க, எலிஃபண்ட் பாருங்க வாங்க. இன்னும் ஒரு ஆள் தான் 2 பேர் தானா? தனியாக போங்க.
இங்கே பாரு பார்த்தா வீடியோ അതുകൊണ്ട് എന്നാ വെള്ളം കാണിച്ചോട്ടെ ഒരു ബിസിയില്ല ആ വെള്ളം അവിടെ ഇറങ്ങിയപ്പോ கீழே അവിടെ നിന്നാണ് நெக்ஸ்ட் செகண்ட் டேவா நம்ம வந்து வண்டர் வாலிக்கு வந்திருக்கோம். பர் பர்சனுக்கு 1000 rupees பே பண்ணுறாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா எடுத்து வைக்கிறேன் தள்ளு திவ்யா தள்ளு. tak din tak go tak din tak go tak it tak it tu tak it tu tak din tak go tak. வண்டர் வாலியில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பார்க்க தான் இவ்வளோ நார்மலாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. யுவராஜ் அப்பா அப்புலாம் வந்து எப்படியோ போயிட்டாங்க சமாளித்து. என்னால் போகவே முடியல. நான் ரொம்ப நேரமாக ஆச்சு. அதனால தான் நான் லாஸ்ட்டு போன கிளிப்பை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இதில். உண்மையாகவே ஒரு பக்கம் காலை வச்சா ஒரு பக்கம் அப்படியே சாயுது. நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் நான் தைரியமாக போயிட்டேன், நார்மலாக போகிற மாதிரி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பயமாக இருந்தது. இவங்கெல்லாம் வருங்க சலுன்னு போகிறான் இவன் அப்பு. என்னால் சுத்தமாக பயந்துட்டேன். நான் நடுவில் போய் தான் பயந்துட்டேன் நான் ரொம்ப. அதபடி அப்பாலாம் வந்து ஜாலியாக ஃபஸ்ட்டு ஒரு நெட்டில் போயிட்டு அதை வருங்க போயிட்டு வந்துட்டு அடுத்தது இதில் ட்ரை பண்ணார். உண்மையாகவே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் 1000 rupees அப்படின்றதுக்கு ஒர்த்து தான். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் பார்ப்பீங்க வீடியோஸில் நிறைய கேம்ஸ் இருக்குது. அதனால தான் சரி நான் உங்களுக்கு ரியலாகவே வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் அங்கங்கே மட்டும் கிளிப்பிங்ஸ் நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ரியல் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து அந்த ஃபால்ஸ் சவுண்டு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கோங்க. மூணாரில் வண்டர் வாலியில் வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுறதுனால ஒரு ஆளுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது உள்ளே விளையாடுறதுக்கு. அதில் இதுவும் ஒன்று. இதுக்கு முன்னாடி நம்ம ரோப்பில் போகணும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டண்ட்லாம் பண்ணோம்ல, அதே மாதிரி இதுவும் ஒன்று. செம்ம என்ஜாயாக இருந்துச்சு. நானும் யுவராஜ் விளையாடினது ஓரளவுக்கு ஃபன்னாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் விளையாடினது அல்டிமேட் ஃபன்னாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே போடல, ஓரளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் நான். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அது சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். அதனால தான் நான் உங்களுக்கு சரி வாய்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா அங்கே பக்கத்தில் வந்து அடுத்தடுத்த ஆள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அவங்களாம் பேசுகிறது சத்தம்லாம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். கவின் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அந்த வண்டிலையும் வந்தார், இதுலேயும் வந்தார். செம்ம ஜாலியாக இருந்தாங்க கவின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரோப் சைக்கிளிங் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் வீடியோ வந்து அப்படி இப்படியும் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திவ்யா எடுத்துகிட்ருக்கா வீடியோ, அதனால் அவள் சரியாக எடுக்க முடியல. ஏன்னா அவள் மேலேயும் சொல்ல முடியாது, பின்னாடி நிறைய பேர் இருந்ததுனால எடுக்க முடியல சரியாக. நான்லாம் போட்டிட்டு போகும்போது எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு பாடிட்டே போனேன். ஏன்னா செம்ம பயமாக இருந்துச்சு. கீழே பார்க்குறேன் அவ்வளோ பயம். சரி அது எல்லாமே முடிச்சுட்டு சரி இது என்னடா கேம் இது, ஃபஸ்ட்டு சேர் மாதிரி வச்சுருந்தாங்க. சரி இது என்னடா கேம் இதுன்ட்டு. ஆனாலும் நான் போல எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. பார்த்தா போட்டு எல்லாரையும் ஒரு குலுக்கி எடுத்துருச்சு. இது யுவராஜ்லாம் வந்து வாமிட் எடுக்காத குறை தான். செம்ம என்ஜாயாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது அப்புறம் அந்த பலூன் ஷூட்டிங்லாம் விளையாடணும் நாங்கள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மழையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஜீப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். வெளியே வந்து மழை வர கீழே நம்ம அடியில் வந்ததுனால அங்கேருந்து நம்மளை ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. அதுவுமே இந்த 1000 rupeesல வந்து அடங்கிடும். டூர் முடிஞ்சிச்சு வந்து டுடே க்ளோஸ். ஒரு 3 பேர் இருக்கு. அந்த மாதிரி தான் ஓட்டி வாங்க. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. நாங்கள் நிறுத்திலாம் எடுக்க முடியாது. என்ன வாலி நிறுத்தினா வண்டி நிற்காது, ரிவர்ஸ் போயிடும்.
அண்டர் வாலே செம்ம டயர்டு. எல்லோரும் மூஞ்சி பாரு. எல்லோரும் கட்டாயிடும். செம்ம டயர்டு. இதில் பிச்சு கொடுங்க எது சாப்பிடுவாங்க. ஹாய் வியூவர்ஸ், இப்போ வந்து வண்டர் வாலே முடிச்சிட்டோம். அங்கே பாருங்கள் வண்டர் வாலே. ஓகே. அது அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ராசா மூணார் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சூப்பராக இருக்குது. வேறு வெஜிடேரியன் முக்கியமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அது பேர் என்னென்னா 2ஆம் மைல் வியூ பாயிண்ட்டு. வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம வர ரூட்டு டீ எஸ்டேட்டு இது எல்லாமே கனெக்ட் ஆகிடுது. அதை விட ரொம்ப இது வந்து இந்த க்ளவுடு சூப்பராக இருக்குது. அந்த பனிலாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம அங்கேருந்து வந்த அந்த வே தான் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கிட்ட போயிடும். கடல் மட்டத்திலேருந்து 6500 அடி மேலே இருக்கும். சூப்பர். பாருங்க. அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு எடுத்து நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு டாப் ஸ்டேஷன் போகலாம். ஓகே. பாய்.